ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னையில் மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் சார்பில் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள், இயக்குநர் கௌதமன் அவர்கள், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் குளத்தூர் மணி அவர்கள், அதேபோல எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலும் தமிழ் அமைப்புகள் சார்பிலும் சகோதரர் புகழேந்தி தங்கராஜ் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டு கடிதம் நான் தான் அனுப்பினேன் முதலமைச்சர் அவர்களுக்கு. 15 நாள் வரை முதலமைச்சரிடமிருந்து இந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டோம் என்று கூட எங்களுக்கு ஒரு தகவல் இல்லை. அவர்கள் சந்திக்க தயாராக இல்லை. இந்த கட்டத்திலே தான் நாங்கள் 2ஆம் தேதி கூட்டம் ஏற்பாடு செய்தோம். மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் உண்ணாமலை கடையிலே சாகடிக்கப்பட்டதால் அது கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை என்பதால் நாங்கள் உடனடியாக கூட்டத்தை நடத்த முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்த போது நம்முடைய சகோதரர் ஹென்றி திபேன் அவர்கள் ஆந்திர உயர்நீதிமன்ற வழக்குக்கு சென்றதால் வர முடியவில்லை. திரும்ப நாங்கள் இம்மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துவது, முதலமைச்சரை சந்திக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆக அறவழியிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து 2 கோரிக்கைகள். ஒன்று, தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் தன்னை ஒரு தரப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். சிபிஐ விசாரணை நடத்தப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த 3 சாட்சிகளின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற விதத்தில் இந்த குடும்பங்களை பராமரிக்கிற பொறுப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள் பணியிட நீக்கம் ஆந்திராவிலே செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினத்திலும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகிலும், அதைப்போல செப்டம்பர் 8ஆம் தேதி என்று இந்த 20 பேரில் பெரும்பாலோர் திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், 13 பேர் வன்னிய சமூக பெருமக்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், 7 பேர் பழங்குடி மக்கள் ஷெட்யூல்டு டிரைப்ஸ். எனவே போலூரிலே நடத்துவதென்றும் 8ஆம் தேதி என்று அன்றைக்கு முடிவு செய்யப்பட்டது. அதிலே கலந்து கொண்டவர்களே தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே தோழர் வெங்கட்ராமன் அவர்களும் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள். எனவே இந்த உண்ணாவிரத அறப்போருக்கு முதலிலே அழைப்பு கொடுத்த ஹென்றி திபேன் அவர்களும் நானும் என்றாலும் அவர்கள் வர இயலாத அளவுக்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்பு பூட்டானிலே அவர்களுக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு மேசிவ் ஹார்ட் அட்டாக். அங்கு உடனே சிகிச்சை தந்து விமானத்திலே டெல்லிக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து டெல்லியிலே சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருதய சிகிச்சை ஸ்டென்ட்டும் வைக்கப்பட்டு நேற்றைய தினம் மதுரையிலே வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது மேடையில் இருக்கிற எங்களிடம் பேசினார். அவர் கவலையோடு இருக்கிறார். நீங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் தரப்பிலே இருந்து சகோதரி பழனியம்மாள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்தேன். ஆக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் அரசியல், ஜாதி, மத எல்லைகளை கடந்தது. இந்த தமிழகத்திலே தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சென்றாலும் ஈழத்தில் நடைபெற்ற கோர படுகொலைகளைப் போலவே இந்த 20 தமிழர்களையும் அண்டை மாநிலமாகிய ஆந்திரத்தில் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்களே. இதுவரை இந்தியாவில் இப்படி நடந்ததுண்டா? நாதியற்று போய்விட்டதா தமிழ் சாதி? அப்படி விடமாட்டோம். இது முத்துக்குமாரின் உடலில் தீப்பற்றி எரிந்த பூமி. ஆகவே தமிழ் மக்களிடம் உணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த போராட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற கோடானு கோடி மக்களிடம், இந்த தமிழகத்தைச் சேர்ந்த 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, இதற்கு இந்த நாட்டில் நீதி உண்டா? அரசு இருக்கிறது ஆந்திராவில். நான் குற்றம் சாட்டுகிறேன். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அரசை குற்றம் சாட்டுகிறேன். இந்த 20 தமிழர்களின் படுகொலைக்கு சந்திரபாபு நாயுடு அரசுதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறேன். அந்த டிஜிபியை குற்றம் சாட்டுகிறேன். இங்கு வந்தால் சுடுவோம் என்று திமிரோடு பேசிய மந்திரியை குற்றம் சாட்டுகிறேன். மேலிடத்து எஜமானர்கள் உத்தரவின் பேரில் தான் இந்த சித்திரவதையும் படுகொலையும் நடத்தப்பட்டிருக்கிறது. 10 நாட்களாக செம்மரக்கடத்தல் என்று செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றன. செம்மரக்கடத்தல் நடத்திய கோடீஸ்வர கொள்ளையர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஏழை தொழிலாளர்களை கொண்டீர்கள். இந்த 20 பேரும் செம்மரக்கடத்தலிலே எந்த தொடர்பும் இல்லாதவர்கள். இதை நாங்கள் விடமாட்டோம். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதை தேசிய மனித உரிமை ஆணையம் சொன்னதால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் அதைவிட வேறு விதமான கருத்து
அதே வேளையில் சிபிஐ விசாரணை மட்டுமல்ல, இந்த 3 சாட்சிகள் பாதுகாக்கப்படுவது மட்டும், இன்னும் 2-3 சாட்சிகள் இருக்கிறார்கள், பயந்து கொண்டு வெளியே வரவில்லை. அவர்கள் வெளியே வருவார்கள், வர வேண்டும். எனவே இந்த படுகொலைகளை நடத்திவிட்டு அமைதியாக இருக்கலாம் என்று ஆந்திர அரசு கருதலாம். நான் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். இதைவிட உங்களுக்கு என்ன, இதிலே 20 தமிழர்களை பாதுகாப்பதை விட வேற உங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது? ஒருவேளை ஆந்திர அரசோடு நீங்க நல்ல நட்புறவோடு இருக்க விரும்பினால் நான் அதை மறுக்கவில்லை. எனக்கும் நல்ல நண்பர் தான். 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்களை காப்பதற்கு நட்பு இதெல்லாம் குறுக்கே நிற்க முடியாது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுதும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் ஒரு தரப்பாக தமிழ்நாடு அரசை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடக்க காலத்தில் ஈழத் தமிழர்கள் எடுத்த நிலைக்கு மாறாக சரியான நிலையை பின்னால் நீங்கள் எடுக்கவில்லையா? அதுவரை இதில் ஒரு நிலைக்கு வாருங்கள். புலிகளை நான் தான் ஒடுக்கிறேன் என்றீர்கள். ஆனால் சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்புக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று மார்ச் 23ஆம் தேதி நான் அறிக்கை தந்தேன். என் அறிக்கையில் ஒரு வரி மாற்றாமல் நீங்கள் தீர்மானம் போட்டீர்கள். வரலாறு உங்களுக்கு பொன்மகடம் சூட்டும் என்று நான் சொன்னேன். நல்லது செய்தால் நான் பாராட்டுவேன். திருவகுண்டம் அணையிலே தூர்வார ஒப்புக்கொண்டீர்கள், நான் பாராட்டி இருக்கிறேன். இந்த 20 தமிழர்களை பெட்டர் லேட் than never, இதுக்கு முன்பு நீங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் இனி நாங்கள் இப்பொழுதாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள். முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு அரசு ஒரு தரப்பாக சேருங்கள். இங்கும் எஃப்ஐஆர் வழக்கு தொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். 3 சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். 20 குடும்பங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர்கள். அழைத்துக் கொண்டு வந்தவர்களுக்கு என்ன வேலை? எங்கோ சமையல் வேலை, எங்கோ ஆயா வேலை. அந்த குடும்பத்தினரை மந்திரிமார்களும் மாவட்ட செயலாளர்கள் மிரட்டி அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். நல்ல பாதுகாப்பு கொடுத்து எப்படியும் நீதிமன்றம் பெருமளவுக்கான நிவாரண நிதி வழங்கும். மனித உரிமை ஆணையம் முதல் நிவாரணம் என்பது முதல் கட்டம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. அந்த வகையில் இந்த குடும்பங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதை மூடி மறைத்துவிட்டு எளிதில் உங்கள் பொறுப்பிலிருந்து தட்டி கழித்து விடலாம் என்று மாத்திரம் தயவு செய்து கருதாதீர்கள். முதலமைச்சர் அவர்களே, நன்கு யோசியுங்கள். சில பிரச்சனைகளில் நீங்கள் முதல் எடுக்கின்ற முடிவை பின்னர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டெர்லைட்டிலும் மாற்றிக் கொண்டீர்கள். ஈழத்தமிழர் பிரச்சனையில் முதலில் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான நிலை எடுத்தார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். நிலைமை வெடித்ததற்கு பிறகு மூட சொன்னீர்கள், நான் பாராட்டினேன். இப்பொழுதும் கூட தமிழ்நாடு அரசு ஒரு தரப்பாக சேர்ந்து கொள்ள முடிவெடுத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீங்கள் முடிவுக்கு வாருங்கள். நாங்கள் என்னதான் சொன்னாலும், நாங்கள் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் ஒரு அரசு முடிவெடுக்கிற போது இருக்கக்கூடிய தாக்கம் எங்களை போன்றவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஒருவேளை அரசு கைவிட்டு விட்டால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வோம், உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம். அந்த உச்சநீதிமன்றம் நிவாரணம் வழங்கும். எங்கும் நிவாரணம் கிடைக்காவிட்டால் கடைசி கட்டமாக மக்களை திரட்டுவோம். அதுவரை மக்களிடம் விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துவோம். மக்களை திரட்டுகிற போது அந்த மக்கள், நாங்கள் வன்முறைக்கு போக மாட்டோம், அறவழியில் போவோம். வந்துட்டாங்கல்ல, இங்க தான் உட்காரணும். அவங்களுக்கு நீங்கள மற்றவங்க கீழே இறங்க. இந்த 20 குடும்பம் தவிர மற்றவங்க கேமராமேன் கீழே இறங்க பிளீஸ். அது அவங்களுக்காக போடப்பட்ட இடம். அந்த 20 குடும்பங்களை சேர்ந்தவங்க இங்க உட்காருங்க. உங்களுக்காக நாற்காலி போட்டிருக்கு.